வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். நல்லூர் கந்தசுவாமி பெருவிழா பட்டோலை காளாஞ்சி கைகளிப்பு. நெடுந்தூர சேவைகளுக்காக சிவஞானம் ஸ்ரீதரனிடம் மகஜர் ஒன்று கைகளிப்பு. சர்வதேச சந்தையில் மசக்கு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்தது. தொடர்வது விரிவான செய்திகள். நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவுக்கான ஆலய சூழல் பராமரிப்பு, ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வீதி தடைகளை அமைத்து சீரான போக்குவரத்துக்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்றைய தினம் பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளைகள் கையளிக்கப்பட்டது. இந்த வபேயத்தின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் மாநகர சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் அமைக்கப்பெற்றிருந்தது. இயற்கை வளங்கள் இருந்தும் அனல் மின் உற்பத்தியிடம் நாடு சரணாகதியாகி இருப்பதே மின் கட்டண உயர்வுக்கு காரணம் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுசிகா ஜெயகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றிவர கடலிருந்தும் உப்பு இறக்குமதி செய்வதைப் போலவே நாடு முழுதும் நீர், காற்று, சூரிய ஒளி என இயற்கை வளங்கள் இருந்தும் அனல் மின் உற்பத்தியிடம் நாடு சரணாகதியாகி இருப்பதனால் தான் இன்று இந்த கருத்தாடல் நிகழ்வுற காரணமாக இருக்கின்றது என WCA அமைப்பின் இலங்கைக்கான நிகழ்ச்சி இணைப்பாளர் அனுசிகா ஜெயகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. நெடுந்தூர சேவைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள வரையறுக்கப்பட்ட யாழ் மாவட்ட தூர சேவை பேருந்து உரிமையாளர்களின் கம்பெனி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் அவர்களை பிரதிபலிக்கும் சங்கங்களும் குறித்த மகஜரை வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர போக்குவரத்து சேவை தொடர்பான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுத் தருமாறு குறித்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கு ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகள் கூடி இந்த தீர்மானத்தை ஏகமனதாக மேற்கொண்டுள்ளன. தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் ஊடக சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணிக்கு இலக்கம் 5 சபாபதி வீதி கொக்குவில் கிழக்கு என முகவரியில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. 5940 ஏக்கர் காணியை அரசு வர்த்தமானி மூலம் சுவீகரிக்க எடுத்த முயற்சியை எதிர்த்தோம். பல தூதரகங்களுக்கு சென்று முறையிட்டோம். அதன் பயனாக குறித்த வர்த்தமானி இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். வவுனியா கனகராயன் குளத்தில் மூழ்கி இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் பலியாகியுள்ளார். குறித்த இளைஞர் இன்று மாலை கனகராயன் குள பகுதியில் மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளார். இதன்போது குளத்தில் மூழ்கி இறந்துள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த ஈழவன் வயது 23 என்ற இளைஞரை இவ்வாறு இறந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனகராஜன் குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமான குறித்த கலந்துரையாடல் ஜூன் 3ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்திருந்தார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் பேராசிரியர் கேபில் சந்திரலால், பிரதிப்பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலந்த சப்புமானகே,
இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தமித குமாரசிங்க உள்ளிட்ட பிரதானிகள் பிரசன்னத்துடன் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்படி இன்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் கட்டண அதிகரிப்பால் ஏற்படும் தாக்கம் குறித்து பல்துறைசார் தரப்பின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியிருந்தனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயில் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 61.40 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரமெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 64.64 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.27 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக வடலி மீடியா இணையதளம் மற்றும் யூடியூப் தளத்தினூடாக பயணியுங்கள். வணக்கம்.